வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சேட்டை பிடிச்ச பையங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பலர் பாராட்டிக்கிருக்காங்க. தொகுதி பங்கீடு விவகாரத்தில் பாஜகவுக்கு அதிமுக துரோகம் செஞ்சிருச்சு, 27 சீட்டை கொடுத்து ஏமாத்திருச்சு, அந்த 27 தொகுதிகளும் நான் வின்னபிள் சீட்ஸ் தான் அதிகம் அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடக்குது. இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் அதிருப்தி அடைந்து அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு டெல்லி கிட்ட சொல்லிட்டாராமே அப்படிங்கிற டிபேட்டும் நடந்துக்கிருக்கு. அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ண பாஜக மேலிடம் பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சுக்கிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துக்கிருக்கா. தமிழக அரசியல் களமே பெரும் பரபரப்போட காட்சி அளிக்குது. அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா பேட்மிண்டன் விளையாண்டுக்கு இருக்காரு. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்மிண்டன் விளையாட போயிட்டாரு அண்ணாமலை. சென்ட்ரல் மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருக்காரு. அவர் கூட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் விளையாண்டுருக்காரு. அந்த புகைப்படங்கள் வைரலாக ஷேர் ஆகுது. ஒருவேளை அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் பிஜேபி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களை கோயம்புத்தூருக்கு அனுப்பியிருப்பாங்களோ, அண்ணாமலையை சமாதானப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சந்தேகங்கள் உருவாகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேட்மிண்டன் கேம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அந்த புகைப்படங்கள் வைரலாக ஷேர் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா, புதிய நீதி கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குல்ல. ஒரு தொகுதி அதிமுக கொடுக்குறாங்களா, ஒரு தொகுதி பாஜக கொடுக்குறாங்களா. அதிமுக கொடுக்கலாம். அதிமுக 160க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிடுறாங்க. ஒரு தொகுதியை அதிமுக விட்டு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பாஜகவுக்கே மிக குறைவாக தான் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. 27 சீட்டு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2024 பாஜக வாங்கினது 12 விழுக்காடு வாக்குகள். 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 27ல் ஒன்றை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. தமிழக பாஜகவும் சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஆட்டியிருக்காங்க. இப்போது புதிய நீதி கட்சிக்கு அதிமுக ஒதுக்குன அந்த ஒரு தொகுதியில், மதுரை மத்திய தொகுதியை புதிய நீதி கட்சிக்கு அதிமுக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த மதுரை மத்திய தொகுதியில் டைரக்டர் சுந்தர் சி வேட்பாளராக களமிறங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி சண்முகம் அறிவிச்சிருக்காரு. மதுரை மத்திய தொகுதியில் இப்போ யார் சட்டமன்ற உறுப்பினர்? டிஎம்கே மினிஸ்டர் பிடிஆர் அவர்கள் தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்கார். பிடிஆரை எதிர்த்து ஒருவேளை பிடிஆர் அதே தொகுதியில் போட்டிடுறாரா இல்லை தொகுதி மாறுறாரா அப்படிங்கிறது தெரியலை. மேக்சிமம் பிடிஆர் அந்த தொகுதியில் தான் போட்டியிடுவார். பிடிஆரை எதிர்த்து சுந்தர் சி இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறாரு. அதிமுக கொடுத்த அந்த ஒரு தொகுதி இது. பாஜக ஒரு தொகுதி கொடுக்க இருக்காங்க. அது எந்த தொகுதி அப்படிங்கிறது நாளைக்குள்ள அந்த அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை தேர்தலில் போட்டியா இல்லையா? எல்லாத்துக்கும் இந்த ஒரே கேள்வி தான். அது அண்ணாமலை அவர்கள் தான் முடிவெடுக்கணும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். என்ன மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய விருப்பமும் அதுதான். சட்டமன்றத்துக்குள்ளே போய் மக்களுக்காக அண்ணாமலை குரல் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை வெற்றி பெறக்கூடிய தொகுதி 5 வருஷத்தில் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு பொதுமக்கள் புரிஞ்சுக்குவாங்க. பொதுமக்கள் பார்க்குறாங்களே அப்சர்வரா, அண்ணாமலை எம்எல்ஏ ஆனார், 5 வருஷத்தில் தன்னுடைய தொகுதியை இப்படி மாற்றிருக்காரு. குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஜராத் மாடலை வச்சு தானே மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தப்பட்டார். அதே மாதிரி அண்ணாமலை வெற்றி பெறக்கூடிய அந்த தொகுதியில் அண்ணாமலை செய்யக்கூடிய பணி அண்ணாமலையை வேற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகும். மக்கள் மத்தியில் இப்போவே மக்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்குது. நல்லா படித்தவர், விஷயம் தெரிஞ்சவர், மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. 5 வருஷத்தில் தன்னுடைய தொகுதியை மிகப்பெரிய அளவில் மாற்றிட்டாரு அப்படின்னா அது ஒன்று போதும். அந்த தொகுதியை வச்சே பாஜக அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, கடைசி டாபிக் தஞ்சாவூரில் ஒரத்த நாடில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்திய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வாரியா அப்படிங்கிற பாடலுக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்க. உடனே அந்த தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். ஸோ இந்த சஸ்பென்ஷன் ஆர்டரு பொலிட்டிக்கலாக டிபேட்டை உருவாக்கியிருக்கு. தாவேக்காரங்க பார்த்தீங்கன்னா இது திமுக கவர்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களால ஜீரணிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா சொல்கிறாங்க. திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைமை ஆசிரியை அப்படின்னா அதுக்கு ஏற்றவாறு நடந்துக்கணும். ஒரு கட்சி நிகழ்ச்சியில் போய் ஒரு டான்ஸ் ஆடினா அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எப்படி இதை எடுத்துக்குவாங்க? அதனால் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள்லாம்
இது மாதிரி கட்சி சார்ந்த நிகழ்ச்சிக்கு போய் டான்ஸ் ஆடுறதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்க. இதுல உங்களுடைய பார்வைகள் என்ன? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.